தென்காசி மாவட்டத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றாலம் ஐந்தருவியில் உள்ள தனியார் விடுதியில் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை காண்போம். காலை பொழுதிலே மிகச் சிறப்பாக எழுச்சியாக தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக வரி தந்து கருத்துக்களை வழங்கிய மரியாதைக்குரிய மாற்றுத்திறனாளிகளுடைய நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, எங்களோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக நிர்வாகிகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். முதலிலே கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளி அந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே என்ன நன்மைகள் செய்யப்பட்டது என்று ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாற்றுத்திறனாளிக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் அதிமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 52 கோடியில் 10,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலத்தினால் இயங்கும் சிறப்பு நாற்காலியில் சுமார் 45 கோடி மதிப்பீட்டில் சுமார் 5,000 பயனாளிக்கு வழங்கியிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள், கடும் ஊனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2 லட்சம் பயனாளிகளுக்கு சுமார் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்பட்டது. சென்னை மாநகர பேருந்துகளில் வழித்தடங்களில் பார்வையற்றவர்கள் அடையாளம் கண்டு எளிதில் பணித்திட ஏதுவாக 10 வழித்தடங்களில் இயங்கும் 75 பேருந்துகளில் ஒளி எழுப்பும் சமிக்ஞைகள் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் முதன்மை தேர்வுகளை எழுதும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. பார்வையற்ற, காது கேட்காத மற்றும் கைகால் பாதிக்கப்பட்ட அரசு பணிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டும் பயணப்படி 1000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் சுய வேலை வாய்ப்பிற்கான மானிய தொகை 10,000 25,000 உயர்த்தி வழங்கினோம். நாலாண்டுல காதொலி கருவி ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் சுமார் 15,500 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அதிக உதவி தேவைப்படும் 800 மாற்றுத்திறனாளிகள் தங்களுடன் ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ள அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு தொகையுடன் கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி நலனுக்காக மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் மேற்கொள்ள மைய அரசு CRC உதவியுடன் அமைக்க மதுரை மாவட்டத்தில் நிலம் ஒதுக்கப்படும். விழுப்புரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மாற்றுத்திறன் நல அலுவலக சொந்த கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அரசு செவித்திறன் குறைபாடு கோரின சிறப்பு பள்ளி சொந்த கட்டிடம் கட்ட 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு கல்வியினை ஊக்குவிக்கும் வகையில் ரீடர் டிவைஸ் வழங்கும். அவர்கள் வாசிக்க உதவியாக ஸ்மார்ட் போன்